ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட்டே வந்து நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டேன். மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் பாட்டில் எல்லாமே வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு நைட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சண்டேனாலுமே மணி ஒரு 7 மணி ஆகிடும் எந்திரிக்க. நினைப்பேன் ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கலான்னு. நம்மளாம் நினைக்கிறதோட சரி தூக்கம்லாம் வராது அவ்வளோ நேரம்லாம். 7 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சு முடிச்ச உடனே வந்து கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது. அதையுமே வந்து கழுவி வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பாடு வடித்த தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். இது பழகுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இங்க வந்து வீட்டாண்ட வந்து தினமுமே மாடு வரும். வந்து எப்பவுமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வரைக்கும் நின்னுட்டுருக்கும். ஆள் வந்து தண்ணி எடுத்து வைக்கிற வரைக்குமே நிக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு டைம் தண்ணி வைக்கிறதுக்கே கோவமா இருக்கும். தண்ணி வந்து கீழ ஊத்திருமா, அதெல்லாம் கிளீன் பண்றது கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். சரி தினமே வந்து நிக்குன்றதுனால வந்து ஏமாந்து போயிடுன்றதுனால தண்ணி வந்து எப்பவுமே தினமும் ஊத்தி வச்சுருவேன். அரிசி கழுவுன தண்ணி, சாப்பாடு வடிச்ச தண்ணி வந்து பக்கெட்ல வச்சு ஊத்திடுவேன். நான் வேலைக்கு போன்றதுக்கு முன்னாடி வந்து மாடு வந்துருச்சுன்னா தண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இல்ல நான் போனதுக்கப்புறம் வந்தா கூட இங்க பக்கத்துல தண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால இன்னைக்கு போயிட்டு மாட்டுக்கு வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, ஃபாதர்ஸ் டே. ரோஷன் நித்தி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். எனக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த அளவுக்குலாம் பெருசா வந்து தெரியாது. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அந்த அளவுக்குலாம் தெரியாது. இப்ப இருக்க பசங்க சின்ன பசங்களா இருந்தா கூட வந்து எல்லா டேயும் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க. ரோஷன் தான் சொன்னா, "அம்மா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேம்மா, அப்பாவுக்கு எதனா செஞ்சு குடுங்கம்மா" அப்படின்னு. நான் செய்கிறேன்டா, வீட்டில் இருக்கிற வேலையே முடியலடா, நான் எங்கடா செய்கிறது அப்படின்னுட்டு இருந்தேன். அவன் வந்து டிராயிங் ரொம்ப சூப்பராக வரைவான். ஃபஸ்ட் டைம் வந்து ரோஷன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவங்க அப்பா ஃபேஸ் அப்படியே வரைஞ்சி வச்சுருந்தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா தேர்டான்னு தெரியல, தேர்டுன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபோட்டோ பார்த்து அந்த ஃபேஸ் அப்படியே வரைஞ்சி வந்து ஃபாதர்ஸ் டேன்னு வந்து எழுதி கொடுத்தான். நான் வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் வேறு ஏதோ ஒரு நோட்டில் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். அது ஏதாச்சும் ஃப்ரேம் பண்ணலான்ற மாதிரி வச்சுருந்தேன். டிராயிங் ரொம்ப நல்லா வரைவான். இன்னைக்கு ஏதாச்சும் டிராயிங் வரைஞ்சி தரானா என்னன்னு தெரியல. சொல்லியிருக்கான். ஆனால் இது வரைக்கும் விஷ் பண்ணவே இல்லை. நான் சொல்லிட்டு இருந்தேன், விஷ் பண்ணுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன மணி 4 ஆகுது. 4 மணி வரைக்கும் அவன் விஷ் பண்ணல. 4 மணிக்கு தான் வந்து நான் வாய்ஸே கொடுத்துட்ருக்கேன். அது வரைக்குமே அவன் விஷ் பண்ணல. ஏதாச்சும் வச்சுருப்பானா என்னன்னு தெரியல. சரி முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எதனா செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த வேலை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் நேத்திக்கு வேலையிலேருந்து வரும்போதே வந்து பிளான் பண்ணிட்டோம். சண்டே லீவுன்றதுனால வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டோம். மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம். ஆனால் எல்லாம் வாங்கி செஞ்சுருப்பாங்க. என்னால் தான் மீன் வாங்கவே முடியல. நான் வரும்போதே வந்து சனிக்கிழமை நேத்திக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த சைட்லலாம் எங்கேயாச்சும் மீன் விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்ல. பார்த்துட்டு வந்துட்டேன் நல்லா இல்லைன்றதுனால. வேற ஒரு கடையில தான் போயிட்டு நாங்கள் தினமுமே வந்து வாரத்தில் ஒரு நாள் அங்கே தான் போயிட்டு வாங்குவோம். அங்கே போயிட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போனாலுமே மீன் வந்து அன்னைக்கு வந்து சனிக்கிழமைன்றதுனால இல்லை. ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தது. அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். எந்திரிக்கவே 7 மணி ஆயிடுச்சு. மீன்காரவங்க போயிட்டு இருப்பாங்க. நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டேன். அந்த டைம் தான் போனாங்க. சரி சீக்கிரமாவே போயிட்டாங்க. அவங்களையும் கூப்பிட முடியல. சரி எப்போதும் போல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் மட்டன் தான் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். மீன் முடிஞ்ச அளவுக்கு மீன் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மண் சட்டியை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் மீன் வந்து செய்ய முடியல. மட்டன் மட்டும் ஒரு 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தாங்க. சரி மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து மண்ணீரல்னு நினைக்கிறேன். ரூ. 200 சொன்னாரு. இது வந்து எனக்கு சமைக்க தெரியல. தனியா வந்து சமைப்பாங்க. எனக்கு வந்து அது சமைக்க தெரியல. கரெக்டா சொல்றேனா? மண்ணீரல் வந்து சொல்லுவாங்க. அதுவா என்னன்னு தெரியல. டவுட்டா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். இது ரூ. 200 குடுத்து வாங்கிட்டு வந்து யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு. அது உண்மையாவே அது ரூ. 200 என்னன்னு தெரியல. எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால எனக்கு தெரியல. சரி பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். தனியா மஞ்சத்தூள்லாம் போடல மறந்துட்டேன். டைம் ஆயிடுச்சுன்றதுனால அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சமா நெய் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வந்து வறுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பெருசா கோபுரமாவே போட்டுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டா சிறுங்கசப்பா இருக்கும். அதனால வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டா அந்த சிறுகசப்பு வராது.
மட்டன் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். மத்ததெல்லாம் குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு கிண்ணத்துல ஒரு 10, 15 தான் இருக்கும் எண்ணி பார்த்தா. ஒரு 2 1/2 கப்பு வந்து அரிசி போட்டிருக்கேன். அதனால வந்து கொஞ்சமா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பிரியாணி மசால், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து ஒரு 1/2 கப்ப விட கம்மியா ஒரு 2 ஸ்பூன் இருந்தாலுமே போதும். தயிர் போட்டிருக்கேன். நான் வந்து குக்கர்ல தான் செய்யலாம்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு. குக்கர்லயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரோஷன் வந்தோடனே சொல்லிட்டான், "அம்மா குக்கர்ல செய்யாதீங்கம்மா" அப்படின்ட்டான். சரி நம்ம வந்து இதுலயே வந்து இந்த பாத்திரத்திலேயே வந்து கடாயிலேயே வந்து செஞ்சுக்கலாம். இது அடி கனம் ரொம்ப கனமா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடிலாம் கூட இதில் வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். 1 கப்பு அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டா வந்து ஒரு சின்ன கிளாஸ் இருந்தது. அதில வந்து அரிசி வந்து 1 கப்பு போட்டு அதுக்கு மட்டும் தான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊத்தியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, ஏன்னா வந்து தம் போட்டு தான் பண்ண போறோம். குக்கர்னா கூட கொஞ்சம் கரெக்ட்டா வெந்துரும். தம் போடுறதுனால கொஞ்சம் பயமா இருந்ததுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊத்தியிருக்கேன். காரம் ஏதாச்சும் வேணும், உப்பு வேணும், ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது பார்க்கும்போது தான் நினைக்கிறேன், லெமனே வாங்கல. ஆனா நல்லா இருந்தது. லெமன் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு மறந்துட்டேன். நேரம் ஆயிடுச்சுன்றதுனால வந்து அப்படி இப்படி அவசரமா செய்ற மாரி இருந்தது. பிரியாணி வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு அரிசி. அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இதுக்கப்புறம் வந்து புதினா தழை போட்டுட்டு, நம்ம அப்படியே வந்து எடுத்து வேற ஒரு அடுப்பு ஸ்டவ்ல வந்து வச்சிருக்கேன். அது ரொம்ப சிம்ல வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்து அத அப்படியே விட்டுடலாம். இதில வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போட்டிருக்கேன். எண்ணெய் ஊத்திட்டு. வே பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மிக்ஸியில வந்து ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி வந்து தனியா வந்து அரைச்சு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் திக்கா இருக்கும் குழம்புன்றதுனால வந்து அந்த மாரி அரைச்சு வச்சிருக்கேன். உப்பு வந்து போட்டுட்டு நல்லா கலர் வந்து மாறணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அது வதங்கறதுக்குள்ளயே வந்து சாப்பாடு எடுத்து பார்த்துட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிருமோன்னு ஒரு பயம். அதனால எடுத்துட்டு கிண்டி பார்த்தா வந்து கரெக்ட்டா இருந்தது. திரும்பவும் வந்து மூடி வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்த வந்து மேலயே வச்சிருக்கேன். அந்த உரல் வந்து மேல வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல. நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம அத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே கிளறி விட்டுட்டு, நான் அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். தக்காளியுமே வந்து அரைச்சு ஊத்தியிருக்கேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் அரைச்சு ஊத்திட்டேன். குழம்பு வந்து நல்லா கெட்டியா இருக்கும். டேஸ்ட்டாவுமே இருக்கும். வெங்காயம், தக்காளி வந்து 2மே வந்து கட் பண்ணி போடுறத விட இந்த மாரி செஞ்சா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். உப்பும் வந்து சேர்த்துருக்கேன் முன்னாடி. இதில வந்து தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து என்கிட்ட மிளகா தனியா சுத்தமா காலியாயிடுச்சு. மிளகாத்தூளே கிடையாது. கடையில வாங்கி தான் சமைச்சுட்டு இருக்கிறேன். அதனால வந்து அவங்ககிட்ட இன்னைக்கு மேல மெத்த மேல வந்து காய வச்சிருக்கேன். மாடியில இருக்கு. அது காயறதுக்குள்ள வந்து குழம்பு வச்சிடலாம். வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அதுக்குள்ள சமைக்க முடியாது. சரி சமையல் வேலை முடிச்சிடலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். இன்னைக்கு வேற சண்டேன்றதுனால வந்து கடை இருக்குமா என்னன்னு தெரியல. டவுட்டா இருக்கு. அந்த மண்ணீரலும் மட்டனு 2மே வந்து சேர்த்து போட்டுட்டேன். தனி மிளகாத்தூள், மட்டன் குழம்பு மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து தனியா பவுட்ரு, கொஞ்சமா கரம் மசாலா தூள் எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஏன்னா வெறும் குழம்பு கடையில வாங்குற மிளகாத்தூள் வந்து கரெக்ட்டா இருக்குமா என்னன்னு தெரியாது. நான்வெஜ்ஜுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வந்து நம்ம வீட்ல அரைச்ச தூளா இருந்தா நல்லாயிருக்கும். சரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது. அத கட் பண்ணி போட்டுட்டேன். நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டா மட்டன் குழம்புலாம் நல்லாயிருக்குன்னுவாங்க. அதையுமே போட்டிருக்கேன். இது வந்து இன்னும் திக்கா வேணும், நல்லா டேஸ்ட்டா இருக்கணும்னா வந்து இது சோம்பு, கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பத்த வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி வந்து தேங்காய் இருந்தது. அது எல்லாமே கட் பண்ணி அரைச்சு வந்து ஊத்தியாச்சு. குழம்பு இதுக்கப்புறம் நல்லா திக்காவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். வேணும்னா வந்து காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானுமே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் பத்தல. அதனால மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு. மட்டன் ஏற்கனவே வேக வச்சது தான் நல்லா வெந்துருச்சு. எனக்கு தண்ணி இந்த அளவுக்கு இருந்தா போதுன்றதுனால வந்து கடைசியா வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இது வேணும்னா போட்டுக்கலாம். இல்லன்னா நம்ம அப்படியே கூட வந்து வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி, சாப்பாடு, டிஃபன் 3த்துக்குமே சூப்பரா இருக்கும் மட்டன் குழம்பு. எங்க வீட்ல வந்து பிரியாணி செஞ்சா வந்து கம்பல்சரி இந்த மாரி குழம்பு வச்சா வந்து சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து சீரக சம்பால பிரியாணி பண்ணா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குலாம் வந்து பிரியாணி அரிசி நல்லாயிருக்கும். சரி அவங்க எப்பவுமே வந்து சீரக சம்பா கேட்பாங்க. அதனால சரி மட்டன் பிரியாணின்னா அவருக்குமே பிடிக்குன்றதுனால வந்து சீரக சம்பா அரிசி போட்டு தான் வச்சுருக்கேன். ரோஷன் சொல்லிட்டே இருந்தான். எப்போதும் போல வந்து பிரியாணி நல்லாயிருக்குன்னு சொன்னான். நித்தி வந்து எப்போதும் போல சாப்பாடவே சாப்பிடல. பிரியாணின்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. கடைசியா வந்து இறக்குனதுக்கு அப்புறமா வந்து நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டா நல்லாயிருக்கும். கடைசி டைம்ல வந்து நெய் போட்டா வந்து சாதம் ஒட்டாது.
வந்து சாப்பாடு வடிச்சாச்சு. 2, 3 பேருமே வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு நாங்க சாப்பிட்றதுக்கு. நித்தி வந்து பிரியாணி எனக்கு வேணவே வேணாம். நான் அதுக்கப்புறம் திட்டி அது குடுத்தேன். அப்புறம் தான் அவ சாப்பிடவே ஆரம்பிச்சா. நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். பிரியாணி எப்போதும் போல சூப்பரா இருந்தது. சீரக சம்பான்றதுனால இன்னும் ஸ்பெஷலா இருந்தது. மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப நாளாச்சு. அதிகமா வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணுவேன். மட்டன் பிரியாணி செய்றது ரொம்ப ரேரா இருக்கும். நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு வந்து முன்னாடியே எடுத்த வீடியோ வந்து இது. ஆ நான் வந்து நான் வந்து தம்ப்நெயில் குடுத்ததுக்கான ரீசன் வந்து என்னன்னா வந்து, நம்ம அறியாமயே வந்து நம்ம வாயில வர வார்த்தை ஒரே வார்த்தை தான். "நீங்க வந்து வேலையில இருக்கீங்க, இல்ல வீட்ல இருக்கீங்களான்னு?" யாராச்சும் கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கேட்பாங்க. நெறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். நானுமே வந்து அத நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். என்னையுமே நெறைய பேர் கேட்டுருக்காங்க. என்ன சொல்லுவோம்னா வந்து வேலைக்கெல்லாம் போல, வீட்ல சும்மா தான் இருக்கேன் அப்டின்னிடுவோம். நம்ம வந்து வீட்ல சும்மாலாம் இல்ல. வீட்ல இருக்கிற வேலை எல்லாமே நம்ம தான் பார்க்குறோம். ஆனா நம்மள அறியாமயே வந்து அந்த வார்த்தை வந்துரும். யார் என்ன கேட்டாலும் சரி, வீட்ல சும்மா தாங்க இருக்கோம், வீட்ல சும்மா தாங்க இருக்கோம்ன்னு. நம்ம சும்மா உட்காந்துருந்தா வந்து சாப்பிடவே முடியாது. நம்ம என்னதான் வந்து வெளியில அவங்க வேலைக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வந்து குடுத்தாலும், நம்ம வீட்ல சமைச்சா மட்டும் தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். வீட்ல இருக்கிற வேலை எல்லாமே நம்ம ஒரே ஆளே பார்க்குற மாரி இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கும் நம்ம தான் ரெடி பண்ணணும். வீட்ல இருக்கிற வேலையும் பார்க்கணும். வீட்ட பெருக்கணும், வீட்ட துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், பாத்ரூம் தேய்க்கணும், துணிய துவைக்கணும். வேலை லிஸ்ட் அடுக்கிட்டே போலாம். ஒரே ஒரு வேலை வந்து ஒரு பாத்திரம் கழுவணும்னு ஒரு ஆள் வச்சா கூட ரூ. 2000 ரூ. 3000 சம்பளம் கேட்குறாங்க. இல்ல வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. இந்த மாதிரி வேலைக்குன்னு நெறைய பேர் இருக்காங்க. இப்போ வேலை செய்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அந்த மாரி நம்ம ஆள் வச்சு செஞ்சா கூட நம்ம மாசம் ஆனா இவ்வளோ சம்பளம் குடுக்குறாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்ம செய்ற வேலைக்கு நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் குடுக்கலாம்? ஆனா ரூ. 1 ஒத்த பைசா கூட நம்மளுக்கெல்லாம் குடுக்கவே மாட்டாங்க. இந்த வேலைக்காக இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நமக்கு தரலாம் மாட்டாங்க. தரலனாலும் பரவால்ல. நம்ம செய்ற வேலைய வந்து மதிக்கவே மாட்டாங்கன்னும்போது தான் செம்ம டென்ஷனா ஆகும். என்னமோ நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்காகவே பொறந்தா மாரியே இருக்கும். நம்மளோட பொறப்பே வந்து இந்த வீட்டு வேலை பார்க்கறதுக்காக தான் நம்ம பொறந்தோம். பிள்ளைங்கள பார்த்துக்கணும், புருஷன பார்த்துக்கணும், வீட்ல இருக்கிற வேலைய பார்த்துக்கணும். இதுதான் லைஃப். நம்ம இத விட்டா வேற லைஃபே இல்லன்ற மாரியே தோணும். அது ஏன்னே தெரியல. நம்ம வாங்கிட்டு வந்த வரமா என்னன்னே தெரியல அப்படின்ற மாரி தோணும். நெறைய டைம் தோணும். ஒரு டைம் டென்ஷனா இருக்கும். கேட்பாங்க, "ஏன் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கு?" வீட்லயும் வேலை பார்க்கணும், வெளியிலயும் வேலை பார்க்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும்போது ஒரு மாரி டென்ஷன் ஆகும். நம்மளையே அறியாம நம்ம வீட்ல இருந்தா கூட டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம படுத்து தூங்குனா கூட நம்ம அடுத்து என்ன சமைக்கணும்? காலையில என்ன டிஃபன் செய்யணும்? அதுக்கு என்ன சட்னி அரைக்கணும்? இல்ல காலைல சாதம் வடிக்கிறோமா? அதுக்கு என்ன குழம்பு வைக்கணும்? அதுக்கு என்ன ஏதாச்சும் தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யணுமான்ற மாரி நம்ம யோசிச்சிட்டே இருக்கணும். வீட்ட பத்தியும், சமையல் பத்தியும் வந்து வீட்ல இருக்கிறவங்க பத்தியும் நம்ம மண்டையில ஓடிட்டே இருக்கும். "நீ எத பத்தியும் யோசிக்காதன்னுவாங்க." எத பத்தியும் நம்மளால யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இதுக்கப்புறம் யாராச்சும் நம்மள கேட்டாங்கன்னா, நம்ம வார்த்தைய மாத்திக்கலாம். நம்மளோட வார்த்தைய மாத்திக்கிட்டாலுமே வந்து நெறைய வந்து மாற்றம் வரும். நம்ம வந்து வீட்ல சும்மா தானே இருக்கோம் அப்படின்ற அந்த வார்த்தைய விட்டுட்டு, யாராச்சும் என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, வீட்ல இருக்கோம், வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம வேலை பார்க்குறோம். நம்ம வீட்ல இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, நம்ம அந்த வேலைய பார்த்து தான் ஆகணும். நம்ம எவ்வளோதான் பேசினாலும் நம்ம தான் இந்த வேலைய செய்யணும். நம்மள விட்டா வேற யாரும் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு 2 நாள் நம்மளுக்கு உடம்பு முடியலன்னு படுத்துட்டா கூட, நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளைங்கள வந்து 2 நாள் வந்து ஹோட்டல் தொடர்ந்து வந்து சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெல்த்த நம்ம பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம வீட்ல இருக்கிறவங்கலாம் பார்த்துக்க முடியும். அவங்கள பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம உடம்பு ரொம்ப வருத்தி நம்ம வேலை பார்த்துக்கிட்டா வந்து கஷ்டமாயிடும். நாளைக்கு பார்த்துக்கிறதுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்மள பார்த்துக்கிட்டா மட்டும் தான் வந்து எல்லாரையுமே நம்ம வந்து கவனிச்சுக்க முடியும். சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பாய்.